அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நான் 1975லேருந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்து அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. அப்போலேருந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இந்த 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்சியை பற்றி நான் எதுவும் சொல்லலை. மக்கள் இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. இவங்களே ஆண்டுகிட்டு இருக்காங்களே, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு நன்கு அறிமுகமான முகம் விஜய். இவர் வந்தாக்கா நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம், ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருந்தது. அதனால ஒரு மாற்றத்தை விரும்பி விஜய்க்கு பெருவாரியான ஆதரவை கொடுத்து முதலமைச்சராக ஆக்குனாங்க. இதை பொறுக்க முடியாம 3 மாசத்துல ஆட்சி கவுந்துரும், பொய்க்கால்கள் நகர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்றாங்க. அது சரியில்லை. விஜய் 5 வருஷம் ஆளுவார், கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு நம்புறேன். அதுவும் இல்லாம குறைஞ்சபட்சம் வர 2029 நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தல் வரைக்கும் விஜய் ஆட்சியை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. அதுக்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பா தெரிய வருது. இப்போ மேற்கு வங்காளத்தில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றாங்க. அமோக வெற்றி பெற்று மம்தா பானர்ஜி கணிசமாக தோத்துட்டாங்க. இப்போ பிஜேபியில் பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடையாது. இப்போ திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு 20-25 எம்பிக்கள் ஒரு தனி குழு மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி என்டிஏவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அதை பிஜேபி கட்சி வரவேற்கிறாங்க. அப்ப இது குதிரை பேரம் கிடையாதா? டிவிகேக்கு ஒரு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சாலோ இல்ல அந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்தாதான் இங்க ஆதரவு கொடுத்தா அதுதான் குதிரை பேரமா? இது எப்படி இருக்குன்னா, மாமியார் உடைச்சா மண்கலம், மருமக உடைச்சா பொன்கலம்ன்ற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல? நேற்று பார்த்தீங்கன்னாக்கா பழனி கோவில்ல நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் என் பேர் கொண்டவர் தான் அங்க பல திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு. அங்க உள்ளூர் எம்எல்ஏவான அதிமுக எம்எல்ஏவோட பேர் அந்த இன்விடேஷன்லயோ போஸ்டர்கள்லயோ இல்லை. அதனால அந்த அதிமுக எம்எல்ஏ ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நம்ம அறநிலையத்துறை அமைச்சரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அதிகாரிகள் கிட்ட இந்த மாதிரி புரோட்டோகால் மீறக்கூடாது, அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி அந்த தொகுதியில ஒரு நலத்திட்ட உதவிகளோ இல்லை எதுவும் ஒரு நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அவங்க பேரையும் அந்த அழைப்பிதழில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காரு அதிகாரிகளை. இது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் பாருங்க, ஒரு நல்ல நிகழ்வு பாருங்க. எதிர்கட்சியா இருந்தா கூட அவங்களையும் நம்ம அரவணைச்சு செய்யணும்னு சொன்னது அமைச்சர் சொன்னது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று பிரக்ஞானந்தா நம்ம தமிழ்நாட்டினுடைய ரத்னம்னு சொல்லலாம், ஒரு இளம் செஸ் வீரர் நார்வேல நடந்த போட்டியில் இதுவரைக்கும் யாருமே அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது கிடையாது. தொடர்ச்சியாக 4 பேர் தொடர்ச்சியாக மேக்னஸ் கால்சன் உலகத்தினுடைய நம்பர் 1 விளையாட்டு வீரர், அவரையும் 2 தடவை வின் பண்ணி தொடர் வெற்றி 4 பிளேயரையும் வின் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காரு. நேற்று விஜயை கோப்பையோட தலைமை செயலகத்தை பார்த்துருக்காங்க. விஜய் அவருக்கு பாராட்டுதல்களை தெரிவித்து 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த விளையாட்டு மேம்படணும், ஏன்னா பயிற்சியெல்லாம் எடுக்கணுன்னாக்கா ரொம்ப பணம் செலவாகும் செஸ் போட்டிக்கு, எந்த விளையாட்டு போலவும். அதுக்காக அவருக்கு ஊக்கத்தொகையை 50 லட்சம் ரூபா கொடுத்து அது மட்டும் இல்லாமல் செஸ்ஸும் விளையாடி இருக்காரு. அந்த பிரக்ஞானந்தாவோட ஒரு இளம் முதலமைச்சர் எப்படி விளையாடுறாரு பாருங்க. அவருக்கு தெரிஞ்ச செஸ் விளையாட்டை ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக அந்த பிளேயரோட விளையாடி இருக்காரு. இதெல்லாம் எப்பேற்பட்ட மாற்றங்கள்! தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மாற்றம்னா அது வரவேற்க தகுந்த மாற்றங்கள். இந்த வீடியோவை பார்க்குற அன்பர்கள், இது ஒரு காமன் மேனுக்கான யூடியூப் சேனல். இதில் பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக்கோ பெரிய தம்ப்நெயிலோ அலங்காரமோ அதெல்லாம் கிடையாது. இது நமக்கான சேனல். அதனால் இந்த வீடியோவை பார்க்குற வியூயர்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கம் அளிக்கிறதுக்கு
நீங்கள் ஒரு உறுதுணையாக இருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.